ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. இப்போ நம்ம சொல்ல போகிற பரிகாரம் எளிமையான முறையில் இப்போ சொல்கிறது எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி பேசலாம். சாதாரணமாக இந்த சூரியன் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, எனக்கு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்குது நல்லா இல்லை எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியனோட நிலை நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை எப்படி தெரியும் அப்படின்னா, பிரச்சனைகளை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். பிரச்சனைகள்னு பேசும்பொழுது இந்த சூரியன் சார்ந்த விஷயங்களாக உதாரணம் சொல்லணும்னா, இப்போ தகப்பனாரோட உறவு சரியில்லாமல் இருக்கிறது, அப்பாக்கும் பிள்ளைக்கும் பகை, அதேமாதிரி அப்பா வழி உறவுகளோட கோர்ட்டு வழக்கு, நிலம் சம்பந்தமாக இல்லை வேறு பொருள் சம்பந்தமாக கோர்ட்டு வழக்கை சந்திக்கிறது, கண் சம்பந்தமான வலி, முதுகு வலி, முதுகு சார்ந்த வலி, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் அதேமாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி குறிப்பாக பிரச்சனை வரும். சில வீடுகளில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, சந்தோஷமாக கழிக்க வேண்டிய அந்த தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்குள்ளே ஒரு கலகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் இப்போ சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யலான்னு சொல்லுவோம். இது சுலபமான பரிகாரம், நல்ல பலன் தரக்கூடிய பரிகாரம். இது நீங்கள் ஒரு முறை செய்தால் போகிறோம். அதாவது நவக்கிரக சன்னதிக்கு போய் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, இதில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கிறது மட்டும் நான் முக்கியம்னு சொல்கிறோம். இது யாருக்காக பண்ணுறீங்களோ அவளுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருந்தால் உத்தமம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சன்னதியில் சூரிய பகவானுக்கு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லைனா சிவப்பு பட்டு சாத்தி அவருக்கு செந்தாமரை பூ அவர் திருவடியில் வச்சு சூர்யாய நமகான்னு சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி, உங்களுக்கு சௌரியப்பட்டால் ஆதித்ய இருதய பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொல்லி சூரிய பகவானுக்கு அஷ்டோத்திரம் 108 நாமாவளி அர்ச்சனை பண்ணி அந்த சன்னதியில் ஒரு செப்பு பாத்திரத்தில் குறைந்தபட்சம் உங்களோட 2 கையில் 3 கைப்பிடி, 2 கையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருதோ அதில் 3 பிடி கோதுமை, அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1 படி, அதிகபட்சம் 1 படி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த செப்பு பாத்திரம் அவசியம். அதில் கோதுமையை வச்சு, இந்த கோதுமைன்னு சொல்லும்பொழுது கோதுமை உடையாமல் பூச்சி புழு இல்லாமல் சுத்தமானதாக இருக்கணும். அந்த கோதுமையை உங்களுக்கு அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அந்த சூரிய பகவானுக்கு அன்றைக்கி சக்கரை பொங்கல் நைவேத்தியம் விசேஷம். உங்களோட பிரார்த்தனை எதுவோ, உங்களோட நட்சத்திரம், ராசி, கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதியும் உச்சம், ராசி அதிபதி செவ்வாயையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் சந்திரனையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறது. இது மிக மிக அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு. இத்தகைய ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் வெகு சிறப்பான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். வளர்ச்சி என்பது எல்லா விதத்திலும் அது பொருந்தும். தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்திலே முன்னேற்றம், மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம், குடும்பத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வருதல், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகுதல், அனைவரோடும் மகிழ்ச்சியாக மனதிலே எந்தவித ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நல்ல நாள், மிக மிக அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, வெகு அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளாக விளங்குவதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள்.
ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. சந்திரன் ராசியை கடந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். திருமண வயதில் உள்ள ரிஷப ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். 7 குடைவன் குரு பார்வை பெறுவதால் இப்பொழுது யோகம். 7 குடைவனும் சந்திரனும் குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் திருமண தடை விலகும். தொழிலிலே ஏற்பட்ட சிறு சிறு தடைகளெல்லாம் நீங்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அந்த பயணங்களின் வாயிலாக நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த தடைகளெல்லாம் நீங்கும். மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் இன்றைய தினம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். வரவை விட செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத திடீர் செலவுகள், அனாவசிய செலவுகளெல்லாம் கூட வரும். அதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது பண்ணிவிட்டு கடைசியில் நீங்களே தண்ட செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதி சந்திரன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றுள்ளது. ராசி அதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே கடகராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. அதற்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை குரு பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். 9 குடைவன் 9ஆம் இடத்தையே பார்த்து கொண்டிருக்கிறது குரு. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதாலும் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதாலும் ராசி அதிபதியும் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் தொழில் ரீதியாக நடைபெறப் போகிறது. உங்களது வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். வெறும் மண் எடுத்து பொட்டலம் கட்டி மண்ணுன்னு விற்றா கூட விற்று போயிடும். அப்படி ஒரு நாள் இன்னைக்கு. நீங்கள் எதை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும், விருத்தியாகும். அதிலே வரவேண்டிய பணம் பாக்கியெல்லாம் வசூலாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அனைவரும் மனம் ஒத்து போகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம் இன்றைய தினத்தை. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இதுகாரும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்த சூரியன் இப்பொழுது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அங்கே புதன் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு விதத்தில் நன்மை அளிக்கும் என்று சொல்லலாம். தனஸ்தானாதிபதி வலுப்பெற்று விட்டதால் இனி பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்க போவதில்லை. வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வது, ஆன்மீக விஷயங்களிலே நாட்டம் கொள்வது போன்றவை சற்று அதிகமாக நடைபெறும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே வலுவாக அமைந்து விட்டது. 3ஆம் இடமான துலாமிலே சூரியன் நீச்சம் பெற்றிருந்தது ஐப்பசி மாதத்திலே. இன்று கார்த்திகை மாதம் பிறந்ததும் நீச்ச இடத்திலிருந்து மாறி விருச்சிகத்திலே புதன் சனி ஆகிய கிரகங்களோடு சூரியன் இணைந்து விட்டது. இது ஒரு நல்ல ஒரு